அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நாம் ஒரு பரபரப்பான ஒரு தகவலை பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது புதிய இஸ்லாமிய நாடு உதயமாக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த நாடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சோமலிலாந்தை அப்படின்று பெயர் சூட்டப்பட்டு இருக்கிறது. முதல் நாடாக இந்த நாடை அங்கீகரித்திருக்காங்க இஸ்ரேல் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த நாட்டுடைய முழு பின்னணி விவரம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் இன்னும் பரபரப்பான தகவலை பற்றியும் தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய பெருங்கடல் அருகே இஸ்லாமியர்கள் அதிகம் வசித்து வரக்கூடிய சோமாலிலாந்தை அப்படின்ற ஒரு ஊர் இருக்கிறதுங்க. இதை இஸ்ரேல் நேற்று தனி நாடாக அங்கீகரித்திருக்காங்க. சோமாலிலாந்தை எனும் இந்த நாடுகளுக்கும் அங்கீகரிக்காத நிலையில் இஸ்ரேல் முதல் முறையாக அதனை செய்திருக்கிறது. இதற்கு சோமாலியா அப்படின்ற எத்தியோப்பியா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இதுதான் தற்போது சர்வதேச அரசியலில் டாக் ஆஃப் தி டவுன் ஆக இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. மேலும் சோமாலிலாந்தை அங்கீகரித்ததன் பின்னணியில் இஸ்ரேல் போடும் மெகா திட்டம் குறித்து திடுக்கிட வைக்கக்கூடிய தகவலும் பார்த்தீங்க அப்படின்னா தற்போது வெளியாகியிருக்கிறது. ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நாடுகளில் ஒன்று சோமாலியா. இந்த நாட்டு ஒரு பகுதியில் இந்திய பெருங்கடல் இருக்கிறதுங்க. இன்னொரு புறம் செங்கடலும் இருக்கிறது. இந்த இரு கடல்களும் கப்பல் போக்குவரத்துக்கு முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில தான் சோமாலியாவின் ஒரு பகுதியாக இருந்த சோமாலிலாந்து தனி நாடாக கூறியிருக்காங்க. சோமாலிலாந்து ஏடன் வளைகுடாவில் அமைந்திருக்கிறது. இதனால அது முக்கியமான பகுதி அப்படின்னே சொல்லலாம். இதனால சோமாலிலாந்தை தனி நாடாக விரும்பல. இதனால் சோமாலியாவில் இருந்து பிரிந்த சோமாலிலாந்து தனி பிரதேசமாக செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க. 1991 சோமாலியாவில் இருந்து பிரிந்து தன்னிச்சையுடன் சோமாலிலாந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. சோமாலிலாந்து மக்கள் தங்களை தனி நாடாக அறிவித்தும் கொண்டாங்க. சோமாலியா பசி பட்டினி வறுமையில் தவித்து வந்தாலும் கூட சோமாலிலாந்து மக்கள் சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் 99% பேர் சன்னி இஸ்லாமியர்களாகவே இருக்காங்க. அரபு மொழியை தான் மக்கள் பேசி வந்துட்டு இருக்காங்க. இந்த சோமாலிலாந்தின் எல்லையாக தற்போது வடமேற்கு பகுதியில் டிஜிபோட்டி நாடும், தெற்கு மற்றும் மேற்குல எத்தியோப்பியாவும், கிழக்குல சோமாலியாவும் இருக்கிறது. இன்னொரு புறம் செங்கடலும் இருக்கிறது. செங்கடலை தாண்டினா ஏமன் அமைந்திருக்கிறது. அதன் பிறகு மத்திய கிழக்கு நாடுகளும் வரும். இதனால சோமாலிலாந்து முக்கிய இடமாக பார்க்கப்படுகிறது. சோமாலிலாந்துடன் பிரிட்டன், துருக்கி, ஐக்கிய அரபு அமீரகம், டென்மார்க், தைவான் உள்ளிட்ட நாடுகள் தூதரகம் ரீதியிலான உறவை பேணி வந்தாலும் கூட தனி நாடாக அங்கீகரிக்கல. இந்த நிலையில தான் சோமாலிலாந்து முதல் நாடாக இஸ்ரேல் அங்கீகரித்திருக்கிறது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இதற்கான அறிவிப்பை நேற்று வெளியிட்டிருந்தார். சோமாலிலாந்து சுதந்திர நாடாக அங்கீகரிப்பதாகவும் அந்த நாட்டின் கல்வி, சுகாதாரம், விவசாயத்துறை மேம்பாட்டுக்கு உதவுவதாகவும் பெஞ்சமின் நெதன்யாகு கூறியிருந்தார். இது தொடர்பாக அவர் சோமாலிலாந்து அதிபர் அப்துல் ரஹ்மான் முகமது அப்துல்லாஹியிடம் பேசியும் இருந்தார். இதையடுத்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு, வெளியுறவுத்துறை அமைச்சர் கிடியான் ஷார் மற்றும் சோமாலிலாந்து அதிபர் அப்துல் ரஹ்மான் முகமது அப்துல்லாஹி ஆகியோர் பரஸ்பர அங்கீகார ஒப்புதலுடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்காங்க. இந்த நடவடிக்கை ஆப்ரஹாம் ஒப்பந்தத்துக்கு இணங்குவதாகவும் இது பற்றி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடன் இதை விவாதிப்பதாகவும் நெதன்யாகு தெரிவித்திருந்தார். ஆப்ரஹாம் ஒப்பந்தம் அப்படிங்கிறது யூதம், கிறிஸ்துவம் மற்றும் இஸ்லாம் என 3 மதங்களையும் முக்கிய தீர்க்கதரிசியாக கருதப்படும்
மற்றும் ஆப்ரஹாம் பெயரில் இருக்கிற உடன்படிக்கையாகும். இது கடந்த 2030 ஆண்டில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மத்தியஸ்தம் செய்ய இஸ்ரேல், ஐக்கிய அமீரகம், பஹ்ரைனை இடையிலான அமைதியை நிலைநாட்ட மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தமாகும். இந்த ஒப்பந்தம் வழியாக இஸ்ரேல் இஸ்லாமிய நாடுகளுடன் உறவை சுமூகமாக்கும் வகையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் ஆப்ரஹாம் ஒப்பந்தம் அடிப்படையில் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அறிவித்திருக்கார். இதுதான் தற்போது சர்வதேச அளவில் பெரிய கவனத்தையும் பெற்றிருக்கிறது. மேலும் இஸ்ரேலின் இந்த செயலுக்கு சோமாலியா, எத்தியோப்பியா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்காங்க. சோமாலியா, அரபு நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகளின் எதிர்ப்பை இஸ்ரேல் தற்போது சம்பாதித்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சோமாலியா ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சிலின் தலைவர் பதவியை விரைவில் ஏற்க இருக்கக்கூடிய நிலையில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. இதனால் இந்த விவகாரம் ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு அவசர விவாதத்திற்கும் வழிவகுத்திருக்கிறது. இது தொடர்பாக ஐநாவில் அவசர கூட்டம் நடைபெற இருக்கிறது. சோமாலியா தரப்புல இது ஒரு அபத்தமான முடிவு, ஆக்கிரமிக்கும் முடிவில் இஸ்ரேல் செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்களாம். இதனால் சோமாலிலாந்து தனி நாடாக அங்கீகரித்த முடிவை உடனடியாக இஸ்ரேல் ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோமாலியா மட்டுமின்றி 20க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய நாடுகளும் இஸ்ரேலின் அங்கீகாரத்தை நிராகரித்திருக்கக்கூடிய நிலையில் இது ஆப்பிரிக்காவின் கொம்பு பிராந்தியம் மற்றும் செங்கடல் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் பாதுகாப்பு குலைக்கும் என எச்சரிக்கை செய்திருக்கிறது. இந்த சோமாலிலாந்து செங்கடல் ஏடன் வளைகுடா பகுதியில் அமைந்திருக்கிறது. சர்வதேச அளவில் கப்பல் போக்குவரத்துக்கு இந்த வழித்தடம் மிகவும் முக்கியமானதாகவே இருக்கிறது. குறிப்பாக ஏமனின் ஹவுதிகள் இஸ்ரேல் கப்பல்களை செங்கடலில் தான் தாக்குகின்றாங்க. இப்படியான சூழலில் சோமாலிலாந்து கைகளுக்குள் வைத்து கொண்டால் அங்கிருந்த இராணுவ தாக்குதல்களை எளிதாக நடத்தலாம். அதோடு ஏமனின் ஹவுதிகளுக்கும் உரிய பதிலடி கொடுக்க முடியும் என்று நெதன்யாகு கணக்கு போட்டிருக்கிறார். இந்த விஷயத்தில் தற்போது அமெரிக்கா விலகியே இருக்காங்க. சோமாலியாவுடன் அமெரிக்காவுக்கு தற்போது மோதல் போக்கு இருக்கிறது. அதே வேளையில் இஸ்ரேலுடன் நல்ல நட்பும் இருக்கிறது. மேலும் செங்கடல் பகுதியில் அமெரிக்காவின் வர்த்தக கப்பல்களுக்கு ஏமன் ஹவுதிகளால் அச்சுறுத்தலும் இருக்கிறது. இருப்பினும் கூட சோமாலியாவில் இருந்து பிரிந்து செயல்பட்டு வரும் சோமாலிலாந்தை இஸ்ரேல் அங்கீகரித்ததை ட்ரம்ப் ஏற்கவில்லை. சோமாலிலாந்து உள்பட சோமாலியாவினுடைய பிராந்திய ஒருமைப்பாட்டை தாங்கள் விரும்புவதாகவே சொல்லியிருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. தற்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாடு தனி நாடாக அறிவிக்கப்பட்டிருப்பதும் பார்க்கும் பொழுது இதை ஏற்றிருக்கக்கூடிய இஸ்ரேல் பார்த்தீங்க அப்படின்னா தனி பிராந்திய ஒருமைப்பாட்டை தாங்களும் விரும்புவதாக அமெரிக்காவும் செய்திருக்கிறதும் பல கேள்விகளை எழுப்பியிருக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு புறம் இருக்கு. மற்றொரு புறம் பார்க்கும் பொழுது போர் ஒப்பந்தத்தை செயல்படுத்துவது தொடர்பாக சீனாவில் தாய்லாந்து, கம்போடியா இடையேயான பேச்சுவார்த்தை ஞாயிற்றுக்கிழமை தொடங்கியிருக்கிறதுங்க. முன்னதாக எல்லை மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தத்தில் இரு நாடுகளும் சனிக்கிழமை கையெழுத்திட்டாங்க. அதன்படி அடுத்த 2 வாரங்களுக்கு எல்லையில் போரில் ஈடுபடாமல் இருக்க இரு நாடுகளும் முடிவு செய்திருந்தாங்க. இந்த நிலையில் சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கி முன்னிலையில் தாய்லாந்து வெளியுறவு அமைச்சர் சிஹாக் புவாங்கேடம் மற்றும் கம்போடியா வெளியுறவு அமைச்சர் ஞாயிற்றுக்கிழமை பேச்சுவார்த்தையை தொடங்கியிருந்தாங்க. 2 நாட்கள் நடைபெற இருக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையில் எல்லை மோதலுக்கு நிரந்தர தீர்வு மற்றும் போர் நிறுத்தத்தை செயல்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வந்துட்டுருக்கு. தாய்லாந்து மற்றும் கம்போடியா வெளியுறவு அமைச்சர்களை திங்கட்கிழமை தனித்தனியே சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்தும் பின்னர் முத்தரப்பு பேச்சுவார்த்தையிலையும் வாங்கி ஈடுபட இருக்காரு. 11வது நூற்றாண்டு இந்து கோயில் அமைந்திருக்கக்கூடிய ப்ரோ விஹேர் உள்ளிட்ட பகுதிகளை மையமாக கொண்டு தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையே எல்லை பிரச்சனை நீடித்து வந்துட்டு கடந்த ஜூலை மாதம் நடைபெற்ற போரை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தலையிட்டு முடிவுக்கு கொண்டு வந்தார். இந்த நிலையில கடந்த நவம்பர் மாதம் முதல் இரு நாடுகளும் மீண்டும் சண்டையிட தொடங்கியிருக்காங்க. தாய்லாந்தும் கம்போடியாவில் தீவிர வான்வழி
தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இந்த மோதல்ல பலர் உயிரிழந்தும் இருக்கிறாங்க. இதை தொடர்ந்து கடந்த சனிக்கிழமை இரு நாடுகளும் போர் நிறுத்த ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டிருக்காங்க. அந்த ஒப்பந்தத்துல இந்த போர் நிறுத்தத்தின் கீழே இருதரப்பிலேயுமே இராணுவ நடமாட்டங்கள், வான்எல்லை மீறல்கள் நிறுத்தப்பட வேண்டும். போர் நிறுத்தம் 72 மணி நேரம் நீடித்த பிறகு கடந்த ஜூலை மாத மோதலின் போது கைது செய்யப்பட்ட 18 கம்போடிய வீரர்களை தாய்லாந்து திருப்பி அனுப்ப வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது.